ஹாய் மக்களே, இன்றைக்கி நார்கோல் ஸ்டைலில் எப்படி பொரிச்ச மீன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ அயிலை மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுக்கலாம். அந்த அயிலை மீனில் ஒரு 3-4 கோடு போடுங்க. இப்படி கோடு போடுறதுனால மசாலா நல்லா உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி போட்டுடுங்க. இன்னொரு பீஸ்லேயும் போட்டுடுங்க. நான் 2 பீஸ் தான் பொரிக்க போகிறேன். அதனால் 2 பீஸ் தான் எடுத்துருக்கேன். சரியா, இதே மாதிரி கோடு போட்டுடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். சிம்பிள் தாங்க. ஒரு கிண்ணி எடுத்துடுங்க. கிண்ணியில் 1.5 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுடுங்க. உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுவிடுங்க. இல்லாட்டி காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சிடுங்க. இப்போ இல்லை மல்லித்தூள் போட போகிறோம். மல்லித்தூளும் இவ்வளோ போட்டுடுங்க. இது போட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட போகிறோம். நான் கடையிலேயே வாங்கிட்டேங்க பாக்கெட்டாக இஞ்சி பூண்டு விழுது. உங்களுக்கு வீட்லேயே இஞ்சி பூண்டு இருந்துச்சுன்னா அரைச்சி போடுறது இதோட பெட்ரு. நல்லா டேஸ்ட்டும் மனமும் நல்லா இதை விட அழகாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுடுங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுங்க. நிறைய ஊற்றிடாதுங்க, கொஞ்சோண்டு ஊற்றுங்க. இப்படி ஊற்றுறதுனால மீனில் அந்த மசாலா அப்படியே இருக்கும். பொரிக்கும்போது உதிர்ந்து வராது. அப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் பார்த்தே போடுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடுங்க. கருவேப்பிலை 2 விதமாக போடலாம். இப்படியும் போடலாம், இல்லாட்டி எண்ணெய் ஊற்றின பிறகு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுவோம்ல, அந்த டைம்லேயும் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நல்ல மனமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மீன் துண்டுகளை போட்டு 2 பக்கமும் நல்லா மாற்றி மிக்ஸ் பண்ணோம். நம்ம கட் பண்ணோம்ல, அந்த இதிலலாம் ஸ்டப் பண்ண மாதிரி பார்க்கணும். அப்போ தான் உள்ளே இறங்கும். நல்லா ஸ்டப் பண்ணணும் 2 பக்கமும் பண்ணி ஒரு அரை மணிக்கூர் வெயிட் பண்ணி தனியாக ஒரு இடத்துல வைக்கணும். மூடி போட்டு வச்சாச்சு. ஒரு கொஞ்ச நேரம் இருக்கட்டு, அப்போ தான் நல்லா பிடிக்கும். ஒரு கடாயை எடுத்துடுங்க. கடாயில் எண்ணெய் இருக்குது. சரி, கடாயில் தண்ணி இருக்குது. அதனால் வெடிக்குது. கொஞ்சம் கடை காயட்டு அது ஒரு வெயிட் பண்ணுங்க. ஓகே, காஞ்சிடுச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுங்க. இது தவா ஃப்ரை, அதனால் உங்களுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் போதும். இந்த அளவுக்கு போதும். இப்போ மீனை எடுத்து பொரிக்கிறதுக்கு போடுங்க தவாவில். அந்த மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் மிச்சம் வரும். அதை எடுத்து மீனுக்கு மேலே போட்டுவிடுங்க. பாருங்கள், மீன் இப்படி பொரிஞ்சிருக்குது. 2 பக்கமும் மாற்றி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டு. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.